வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்க வரணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது என் ஆட்டோவில் வந்து வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வண்டி வந்து ரொம்ப உதறுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதுக்காக தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் டெலிகிராம் லிங்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, வைப்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டிய விஷயம், வண்டியில் எங்கேயும் போல்ட்டு நட்டு லூஸாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த போல்ட்டு ஏதோ அது லூஸாக இருந்துச்சுன்னா அது அடித்து கூட வைப்ரேஷன் வரலாம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, மெயினானது இந்த பெட்ரப்பர். இந்த பெட்ரப்பர் இங்கே இந்த ஒன்று, இது ஒன்று 2, இந்த ஒன்று 3. இது 3 தான் பார்த்திங்கன்னா இன்ஜினோட பெட்ரப்பர்னு சொல்லுவாங்க. இந்த பெட்ரப்பர் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 140 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். நான் சொல்கிறது கம்பெனி பெட்ரப்பர். இந்த பெட்ரப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனே இருக்காது. நார்மலாக பார்த்திங்கன்னா பெட்ரப்பர் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்கும். அது நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே சுருங்கிடும். இந்த பெட்ரப்பர் வந்து சுருங்கிடும். அந்த இடத்துல கேப் விழுந்தாலே உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வரும். இந்த இடத்துல தெரியும் கேப் இருந்துச்சுன்னா பெட்ரப்பர் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் அதை மாற்றிடுங்க. இப்படி வைப்ரேஷன் இருந்துச்சுன்னா பெட்ரப்பர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.